நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் ஒரு வித்யாபுத்திரன் வி.ஆர். ராஜா குளத்தூர் பேசுகிறேன். ஸ்ரீமாத்தி நமக. இதான் என்னுடைய 1294வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பாரதம் போற்றும் பதிவிரதைகளுடைய இந்த புக்கிலேருந்து தான் பார்க்க போகிறோம். தமயந்தி நல்ல தமயந்தி. இந்த தமயந்தின்ற கேரக்டர் என்ன எப்படி ரவிவர்மா படத்தில் 2-3 படங்கள் இருக்குது. அவர் தமயந்தியை பற்றி போட்ட படங்களில் கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது தமயந்தி அன்னப்பறவைகிட்ட பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ரொம்ப அழகான பெயிண்டிங் இது அந்த காலத்தில். எப்படி ரவிவர்மா அப்படி போட முடிஞ்சதுன்னா, இதில் இம்போர்ட்டட் மெட்டீரியல் யூகேலேருந்து வரவழைச்சிருந்தார் அந்த காலத்தில். லண்டன்லேருந்து வரும் அவருக்கு. இந்த ராஜ குடும்பத்து ஆர்டிஸ்ட் ராஜகுமாரன் அவர் இளவரசர். ராஜா ரவிவர்மா, ராஜா ராஜவர்மா 2 பேருமே ஆர்டிஸ்ட் வாத்தில். இது தமயந்தியோட அவரோட படம், 1வது படம். இது நல்ல தமயந்தி. நலன் காட்டில் விட்டு போயிடலாம் அவளை. இப்போ கதைக்கு வருவோம். இப்போ படங்களை பார்த்தாச்சு. நம்ம நலமகாராஜாவின் கதையை கேட்பவர்களுக்கு சனி பகவானால் ஏற்படும் கெடுபலங்கள் நடக்காதுன்னு சொல்லி நீண்டகால நம்பிக்கை. இந்த சரிதத்தை படிப்பவர்களுக்கு கேட்பவர்களுக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் என்பது உறுதி. சனீஸ்வர பகவானால் எந்தவித துன்பமும் ஏற்படாது அவர்களுக்கு. வியாசரே தர்மராஜாவிடம் நளினின் சரிதம் பற்றி கூறினாராம். ஒரு சமயம் தர்மராஜா மிகுந்த சிந்தனையுடன் நடமாடிக்கொண்டிருந்தார். ஏன் சூதாடினோம்? சூதாட்டம் நம்மளை எத்தனை கஷ்டங்களுக்கு உண்டாக்கிவிட்டது. கேவலமான இந்த சூதாட்டத்தினால் நாட்டையும் தம்பியரையும் மனைவியையும் பணையம் வைத்தோமோ, அவமானப்பட்டோமோ. என்னால் அல்லவோ இவ்வளவோ நடந்து வருத்தப்பட்டிருக்கார். இது மற்றவர்களுக்கு ஒரு பாடமாக அமையட்டும். யார் இன்னி குடிபோதைக்கு அடிமைப்பட்டோம் சூதாட்டத்தில் ஈடுபடுத்தக்கூடாது. கிருஷ்ணர் சொல்கிறார், மக்களை காப்பாற்று என்று மனதார வேண்டிக் கொண்டார். அப்பொழுது அங்கு பலத்த சிரிப்பதை கேட்டது. சிரித்தை வியாச மகரிஷி, வியாச பகவானை வந்துடுறாங்க. தர்மராஜா வியாசரின் கால்களில் விழுந்து வணங்கினார். சாதாரணமாக மகரிஷி அவர் மகாபாரத காவியம் படைத்தவராற்றே. அவர் சொல்ல சொல்ல விநாயகர் தந்தத்தை உடைச்சி எழுதினார் மகாபாரதத்தை. தர்மத்தினை நிலைநாட்டும் பொருட்டு இந்த இதிகாசி விநாயகர் பெருமானால் வியாசர் சொல்ல சொல்ல இவரால் எழுதப்பட்டது. ஸோ அப்புறமா விநாயகர் சொல்கிறார், நடுவில் நிறுத்தினா நான் எழுத மாட்டேன்ட்டு. ஸோ மழை திறந்த வெள்ளம் போல இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டார். அப்போ மாதிரி சொல்லும்போது, உனக்கு தான் கஷ்டம் நினச்சிக்காதுன்ற வியாசர் யார் தர்மராஜாவை நம்மளே கஷ்டப்படுறதை பார்த்து மனதை தேற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவரை தேற்ற முற்பட்டு தர்மராஜாவின் கதையை முன்னிறுத்துகிறார். உன்னைப் போலவே சூதாட்டத்தில் நாட்டை இழந்திருந்தவன் உனக்கு தெரிந்து தான் துன்பம் வந்தது. ஆனால் அவனுக்கோ தேவர்களே துன்பத்தை கொடுத்தனர். எப்படி தெரியுமான்னு கேட்குறார் வியாசர். நான் கதையை சொல்கிறேன் கேளுன்றார். அற்புதம் என்ற மலை, அதில் ஆகுகன் ஆகுகி 2 பேர் வசித்து வர. 2 பேர் சிவபக்தர்கள். ஒரு சமயம் சிவயோகி தீர்த்த யாத்திரை காத்து கொண்டு வரும்பொழுது வழி தெரியாமல் ஆகுகன் ஆகிய காட்டுக்கு வர. அங்கே பார்த்தா இருட்டாயிடுறது காட்டில். அப்போ ஆகுகன் பார்த்துட்டு அவரோட தேஜஸை பார்த்து மயங்கி ஐஷம் வரான். அதில் ஒரே குடிசை தான், ஒரே ஒரு ரூம் தான் இருக்குது. ஒரு குடிசையில் வாசலில் தென்னை இருக்குது. வெளியில் இந்த புலி, சிங்கம் இதெல்லாம் நடமாட்டம்லாம் இருக்குது. நெறி, ஓனாய் அதெல்லாம் இருக்குது. அப்போ சில அந்த துறவி ஐஷத்து உள்ள கொத்தி வச்சு சாப்பாடெல்லாம் போட்டு, சாப்பாடுன்னா என்ன, கனி வர்க்கங்கள் பழங்கள் எல்லாம் கொடுக்குற, பால் கொடுக்குற, அதெல்லாம் சாப்பிட்டுட்டுமே. அப்போ சொல்கிறான், நைட் படுத்துக்கணுமே, இவரை போய் வெளியில் படுத்துக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அப்போ சொல்கிறான், மனைவி படுத்துக்கிறான்றா. மனைவி பொம்பளை வெளியில் படுக்க சொல்லிட்டு ஆம்பளை உள்ளே படுத்துக்க முடியுமா? ஸோ இப்போ துறவி தான் இருக்க சொல்லிட்டு மனைவி அவரோட படுக்க சொல்லிவிட்டு இவன் ஆகுகன் வெளியில் படுத்துக்கிறான். என்ன ஆகுது, ராத்திரி வேளையில்
இந்த கொடிய மிருகங்கள்லாம் வந்து ஆகுகிற வழி அடி சாப்பிட்றது. அவன் இறந்து படுறான். ஸோ அவள் வந்து அடறா. அடுத்த நாள் காத்தால பொழுது விடிஞ்ச பிறகு ஆகுகி வந்து இவரை பழி சொல்ல முடியலையே, ஒரு முனிவர் ஆச்சவர், அவரும் தன்னால் இப்படி ஆயிடுத்துன்னு அவரும் அடறார். என்னடா இப்படி? அப்போ சொல்கிறா, எனக்கு சிதை மூட்டி கொடுங்க, நான் வந்து அவரோட உடன்கட்டை ஏறிடுறோன்றேன். என்ன ஒன்றுமே செய்ய முடியல அவரால். ஸோ ஆகுகி 2 பேருமே இறந்துப்படுற. முனிவர் வந்து அவளுடைய அந்த அந்த மனப்பான்மையை பாராட்டிட்டு மனத்தில் நினச்சின்றே போகிறார் அவர். என்னால் தான் இவ்வளோ நடந்தது அவளுக்கு. அப்போ வருந்தாதே, அவர் கால நேரம் வந்ததால் காலகதி அடைந்தார் அப்படின்னு சொல்லி பரமேஸ்வரன் சொல்கிறார் அவர்கிட்ட. விதிப்படி இந்த செயலுக்கு நீ கருவியானாய். அடுத்த பிறவியில் வேடன் நிடத்தை தேசத்து மன்னன் பீமசேனுக்கு மகனாக பிறப்பான். ஆகுகி விதர்ப்ப தேசத்து அரசன் பீமராஜன் மகளாக பிறப்பான். நீ அறப்பறவையாக அவளுக்கு தூத்து சென்று அவளை கல்யாணம் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு பரமேஸ்வரன் சொல்லிடுறார். யார்கிட்ட? இந்த முனிவர்கிட்ட. அதே மாதிரி யோகியா சிவபெருமானை வணங்கி மனமகிழ்ச்சியோடு வந்த இடத்தில் ஒரு லிங்க பிரதிஷ்டை செய்கிறார். அசலேஸ்வரர் அந்த லிங்கம் பேர். அது பூஜை செய்த பின் தன் பயணத்தை தொடங்குகிறார். இவர் நடந்து செல்கையில் நேற்று நடந்தவற்றை மனக்கண் முடுக்க கொண்டு வரார். அவர் வழி தெரியாமல் கைத்த போது முனிவரை பார்த்து ஆகுகன் அவர் தேஜஸை மனக்கமர்ந்து ஐஷம் வரான் இல்லையா, அவர் தான் பண்ணியிருக்கான், அதெல்லாம் எல்லாம் அவளை பண்ணியும் இந்த மாதிரி ஆயிடுத்தேன்னு வருத்தப்படுறார். ஸோ அப்புறமா நினைக்கிற முன்பிறவில் செய்த பாவத்திற்கு பரிகாரமாக இந்த பிறவில் அந்த தம்பை இனத்தை வைக்க உதவினார். இப்படி அடுத்த பிறவியில் நிலத நாட்டு வயல்களிலும் சென்னல் விளையும் செழிப்பான பூமி, தேன் சிந்தும் பூக்களை கொண்ட செழிப்பான சோலைகள், கண்களை குளிர வைக்கும் செல்வச் செழிப்பு, இதெல்லாம் அங்கே குடிசையே கிடையாதான், எல்லாம் வந்து அரண்மனைகள் தான் இருக்குங்க. அங்கு வாழும் அனைவருமே பணக்காரர்கள். அதனால் அம்மா தாயே என்ற நாப்பிச்சையே கிடையாது. பொறாமைக்கு வஞ்சனைக்கு இடமே இல்லை. இந்த மாதிரிலாம் இருந்தது. அங்குள்ள இளம்பெண்கள் நீராடிவிட்டு தன் குங்குந்தலை காய வைக்க அதில் புகையிடுவார்கள். அந்த புகை ஊரை நிறைந்திருக்கும். மழை பெய்யவும் பொழுது புகையின் நீரில் கரைந்து மழை நீருக்கே மனம் வந்துவிடுமா. நிலது நாட்டில் குடிசை என்பதே கிடையாது. அனைவரும் மாட மாளிகையில் வசித்ததாக சொல்லப்படுறது. அப்புறம் ராஜாவுக்கு மேலே இடது நாட்டில் மன்னன் நலனை நாட்டு மன்னர்கள் பார்க்கவே அஞ்சுவார். அந்த அளவுக்கு பயம் மரியாதையை எதிரிகள் வருவதில்லை. வந்தாலும் புறமுதிட்டு ஓடுவார். இவனது நாட்டில் பருந்து கிளியும் ஒன்றாக வாழ்ந்தது. ஆச்சரியம்தான் சொல்கிறார். கோழியை பார்த்து காலையில் விழிக்கவும், குருவியை பார்த்து உழைக்கவும் கற்றுக்கொள்ளும் நிலை மாறி மனிதனின் வாழ்வை பார்த்து இயற்கை எங்கே பாடம் கற்றது என்று சொல்ல மிகையாகாது. வீரத்தில் மட்டுமல்ல, அழகிலும் மன்மதன் இவனை திருமணம் செய்த நிறைய பெண்கள் விரும்பினர். ஒரு நாள் நந்தவனத்தில் பூப்பறிய செய்தான் நலன். அங்கு தடாகத்தில் இதுவரை பார்த்திராத வெண்மை நிறம் கொண்ட அன்னப்பறவை கண்டான். அந்த வெண்மை நிறத்தை பார்த்து ஆசைப்பட்டு ஒரு பெண்ணை கூப்பிட்டு, ஆம்பளை போர்சிபிளாக கொண்டு வந்தால் அது கஷ்டப்படுமே சொல்லிட்டு ஒரு பெண்ணை கூப்பிட்டு அதுக்கு தூக்கின்னு வாங்குறான். ஸோ அந்த அன்னமும் வருது. ஸோ அன்னப்பறவையை எந்த பாதிப்பையும் எல்லாம் பிடித்து வர சொன்னான். அவனே கூட பிடித்திருக்கலாம். ஆனால் தான் கைப்பட்டு விட்டு நோகாமல் மெல்லிய கைகள் கொண்ட பெண்ணை தூக்கி வர சென்றான். அவனது இறக்க பாவத்தை கண்ட சுபாவத்தை கண்ட அதனோட அடைக்கலமானது. இப்போ ஏஐ டெக்னிக்கில் வர ஷார்ட்ஸ் மாதிரி வருது. கிளிக்கு எப்படி பேசி தரும் பொழுதோ அதுபோல் கலைவாணியின் சின்னமான அன்னமும் அவனோட பேச ஆரம்பித்தது. மகாராஜனே, 8 திக்கிலும் உனது புகழ் வீரம் பரவியுள்ளது. மாவீரனான உனது தோள்களில் தவிர உனக்கு ஒரு மனைவியை நான் சொல்கிறேன். அவளை திருமணம் செய்து கொள் என்று கூறியதும் நலனுக்கு மிகுந்த ஆச்சரியம். அவள் பெயர் தமயந்தி, விதர்ப்ப தேசத்து அரசன் பீமராஜனை மகள். நற்குணங்கள் நிறைந்தவள், அழகும் அறிவு எல்லாமே சிறந்தவள் அப்படின்னு சொல்கிறார் போது நலனுக்கு அவன் மேலே ஆசை வருது, தமயந்தி மேலே. மேலும் மன்னன் நலனே, நீங்கள் கைபிடிக்க வேண்டிய இளவரசியை பற்றி கூறினேன், கேளுங்கள். அவள் நடையிடையை கண்டு அன்னமாகி எங்களுக்கே வெட்கம் வரும். அவளிடம் கற்றுக்கொள்ள வேண்டிய விடைகிறோம். நீ உன் தடாகத்தில் எங்களை வைத்து கொண்டால் இந்த பேரழகியை செல்லப்பறவைகளாக இருந்து நடை பயில்வோம் அப்படிலாம் சொல்றது.
அவள் நடக்கும்போது சிலம்பும் தண்டையும் தப்பாது இசையாய் ஒலிக்கும். அச்சம், மடம், நாணம், பெயர்ப்பு என்ற 4 வகை செயல்களுக்கு சொந்தக்காரி அவள். அவள் ஐம்பூதங்கள் புலன்களும் அவளது நல்ல அம்சங்கள். வில்லை போன்ற புருவம், பெருநுதல் விழிகளின் பார்வை வாளை விட கூர்மையானது. முத்து போன்ற பல்வரிசை, மெல்லிய செவ்விழுதல் மாதிரிலாம் சொல்லி டிஸ்கிரைப் பண்ணுறது. அன்னப்பறி வித்தியாசமான விளக்க நலனை கவர்ந்தது. அந்த பேரழகிய மனம் முடிக்க எனக்கு உதவி செய்ய கேட்குறான். அதுக்கு தான் வந்திருக்காரு வேறு. ஸோ நிச்சயமாக நான் தமையந்தியிடம் தூது செல்வேன், உங்கள் திருமணம் முடிக்க உதவுகிறேன்னு சொல்லி ஒரு தமையந்திக்கிட்ட. விதர்ப்ப நாடு தமையந்தியுடன் 3 கூட பிறந்தவர்கள் இருந்தாலும் ஒரே மகளான அவளிடமே பீமராஜருக்கு முழு கவனமும் வாஞ்சையும். விளையாட்டில் ஒரு சிறு காயம்பட்டால் கூட துடியெடுத்து போவான். தமையந்தி தொழிலோடு நந்தவனத்தில் விளையாடி கொண்டிருந்தாள். தமையந்தியின் அருகே அன்னம் நடை பெயன்றது. அதை பிடிக்கப் போன தமையந்தியிடம், தமையந்தி நீ கைப்பிடிக்க வேண்டிய என்னை அல்ல, நிலத நாட்டு மன்னன் நலன கலை கைப்பிடிக்கணும்னு சொல்றது பேசுறது. அவள் அந்த நேரத்தில் நீ யார், எங்கிருந்து வருகிறாய், என் பெயர் உனக்கு எப்படி தெரியும் சொல்லும்போது, அப்போ சொல்ல எல்லாமே எனக்கு தெரியும், என் உயிர் உன் கையில் என் சம்பந்தம் இல்லாமல் பதிலளித்தது. பயந்து போன தமையந்தி ஆதுரத்துடன் அன்னத்தை தடவி கொடுத்து, உனக்கு ஏதேனும் கஷ்டமா என்றால், உன்னை யாரேனும் துன்பப்படுத்தியாத கேட்கிறா, நீ என்னுடையும் தங்கிவிடு என்றதும் அன்னம் இந்த வார்த்தைகளுக்கு சொந்தக்காரன் நலமகாராஜன் என்றும் அவனை பற்றிய வர்ணனை எடுத்துரைத்தது. தமையந்தி நலனது மனது தங்கம், அவனது இதயம் ரத்தம் பாயவில்லை, அன்பும் இறக்குமே மற்றும் ஆராய்ப்பு ஆகிறதெல்லாம் சொல்லி அவன் மேலே ஒரு லவ் அஃபெக்ஷன் படாத மாதிரி பண்ணிடுறது. இந்த மாதிரிலாம் பண்ணி அண்ணன் நலனும் சென்று விவரம் தெரிவித்தது. நலனுக்கு மிகுந்த சந்தோஷம். அதற்குள் சுயம்பர தேதி வந்தது. நலன் மிகுந்த சந்தோஷத்துடன் விதர்ப்ப தேசம் வந்தான். நலன் தமையந்தியை பார்க்காமலேயே காதல் பெற்றனர். நாரதர் மூலமாக தேவலோகத்துக்கும் தமையந்தியின் அழகு தெரிஞ்சது. எல்லா தேவர்களும் வந்திருக்கா. விதர்ப்ப நாட்டை வந்தடையும் போது நலனை இந்திரன், வருணன், அக்னி, யமன் ஆகிய 4 சந்தித்தனர். சனி மந்தநடையினா வந்தனால் பின்தங்கி விட்டார். இவர்கள் கண்ட நலன் அவர்களை வணங்கி, நான் தமையந்தியின் சுயம்பரத்துக்கு செல்வதாகவும் அவளை ஏன் வழிமறிக்கிறீர்கள் என்று கேட்டான். நாங்கள் உனக்கு கூட்டணி கட்டளையிட வகுக்கிறோம், நீங்கள் அதனை முடிக்க வேண்டும். யார் எந்த கட்டளையிட்டாலும் அதை மறுக்காமல் செய்து கொள்ளும் பழக்கம் உள்ள நலன் அவர் கோரிக்கையை கேட்டு அதிர்ந்தான். நலனும் தம்பியை காதலிப்பை தெரிந்தே தேவர்கள் காதலை தூதளிப்ப முடிவு செய்தனர். தமையந்தியிடம் அவர்கள் 4 பற்றி எடுத்துரைத்து அவர்கள் ஒருவரையே கல்யாணம் பண்ணிக்கிறோம் சொல்லி அனுப்புகிறார். ஸோ நலனை தமையந்தி தங்கியிருக்க வாடப்புறத்துக்கு அனுப்பினர். நலனுக்கு மிகுந்த வருத்தம் இருந்தாலும் தேவேந்திரனிடம் பலத்த காவலுக்கு நடுவில் இருக்கும் தமையந்தியை தான் எவ்வாறு சந்திப்பது என்று யோசனை பண்ணுறான். அந்தப்புறம் நந்தனை கண்டு திகைத்தாள் தமையந்தி. யார் நீங்கள், எப்படி அந்தப்புறத்துக்கு வந்திருக்கேன்னு கேட்குறா. உடனே இளவரசி கோபப்படாமல் செல்வி கேளுங்கள், நான் விதர்ப்ப நாட்டரசு நலன் என்று ஏற இறங்க பார்த்த தமையந்தி அன்னத்திற்கு இவரை சரியாக எடை போட தெரியாது என்று நினைத்தாள். நலன் தொடர்ந்து, உன் தந்தை ஏற்பாடு செய்யும் சுயம்பரத்துக்கு தேவரான இந்திரன், அருணன், அக்னி, வருணன் மற்றும் யமன் வந்துள்ளனர். அவர்கள் பெருமைகளை கோரி அவர்களை உனக்கு பிடித்தவரை மாறி வேண்டுகிறேன் என்றான். எவர் கண்ணுக்கு தெரியாமல் என்னை இங்கே வந்தடைய தேவர்களை பராக்கிரம் மிகவும் உயர்ந்தது. இந்திர பதவி கிடைக்கப்பட்டு அஸ்வமேத யாகம் செய்து பலர் இருக்கின்றனர். ஆனால் இந்திரனுக்கே மனைவியாக அதிர்ஷ்டம் உன்னை தேடி வந்துள்ளதுன்னு சொல்கிறான் நலன். ஸோ நேரை போன்ற அக்னியும் உயர் சக்தியே எல்லாத்தையும் சொல்லி வாழை யாராக பண்ணிக்கொன்றான். பொறுமையாக நலன் சேர்க்க தமையந்தி, முடித்து விட்டீர்களா, இன்னும் ஏதேனும் உள்ளதான்னு கேட்குறா. சரி, ஒரு குலமங்கை ஒருவனை மனதால் அழைத்து விட்டால் அதுக்கு பிறகு வேற ஏன் பண்ண முடியாது, நான் உங்களை தான் நினச்சிருக்கேன்ற. தமையன் சொல்லி அப்படியே வந்து சொன்னான் நலன். தேவகட்சி யோசித்த பின், நீயும் சுயம்பரத்துக்கு வா, ஆனால் யாரிடம் ஒரு வார்த்தை பேசக்கூடாது, எவரிடம் சண்டையிடக்கூடாது என்று நிபந்தனையிட்டனர். சுயம்பர மண்டபத்தில் நலனை போலவே மற்ற உள்ள தேவர்களும் வந்தனர். நலனுக்கு தலை சுற்றியது. ஸோ சுயம்பர மாலையோடு தமையந்தி வந்தாள். ஐவரை பார்த்து திகத்தி விட்டாள். அவள் வழிபடும் தேவியை பகவதி நிஜமான நலனை புரிய வேண்டும் கண்ணமுடி பிரார்த்திக்கும் போது வேண்டினாள். அம்பாள் எப்படி உதவாமல் போவாள்? அவள் ஐவரையும் உற்று நோக்கினாள். தேவர்களால் அவர்கள் கண்கள்
இமைக்கவில்லை. நளனோட கண்ணு இமைக்கிறது. ஸோ இவன் தான் மானிட பிறவி சொல்லி நளனுக்கு மாலையை போட்டுறாவோ. உண்மையான நலமாக ராஜா யார் என்று கேள்வி பீமனும் மற்ற அரசர்களும் எழுப்பி விநாயகருக்கு பதிலளிக்காமல் இருந்த நளனை மாணவர்களையும் பாராட்டினர். நளனுக்கு அவர்கள் பல அரிய வரங்களை அளித்து தமேந்தியை வாழ்த்தினர். அக்னி அளித்த வரம் அற்புதமானது. நினைத்த போது நினைத்த இடத்தில் அடுப்பெரியும். தேவையான சாமான்களை பாத்திரத்தில் போட்டால் வருடன் தேவையான நேரம் நிரப்புவான். வெகு ருசியான உணவு நிமிஷத்தில் தயாரிவிடும். இந்த மாதிரி இருந்தால் நல்லதுதான். மேலும் உணவு, தண்ணீர், நகைகள், ஆடைகள், மலர் மாலை, நெருப்பு ஆகியவை எந்த இடத்தில் இருந்தாலும் நினைத்தவுடன் கிடைக்கும் என்று வரம் கொடுத்துடுறார் தேவர்கள். சனி பகவான் விதர்ப்ப நாட்டு எழுதி வரும்போது நாரதர் எதிர்பட்டார். அவர் கால் ஊனமானவர். அதனால் வருவதற்கு தாமதமானது. ஜோதிட சாஸ்திரத்தில் தெளிவாக தெரியும். மற்ற கிரகங்கள் வேகமாக ஒரு ராசியை கடந்துவிடும். குரு 1 வருஷம், ராகு கேது 1.5 வருஷம், சனீஸ்வரர் மட்டும் 2.5 வருஷம் இருப்பார். ஸோ இவர் தன் எதிரே முகத்தை தொங்க போட்டுக்கொண்டு இந்திரன், அக்னி, வருணன், யமதர்மனை பார்த்து ஏன் விவரம் அறிந்தார். தங்கள் சுயம்பரத்தில் கலந்து கொண்டோம். நலதமேந்திக்கு திருமணம் நடந்து நடந்த நாடு சென்று விட்டனர். அப்போ அந்த மாதிரி சொல்லும்போது அப்போ சனீஸ்வரே தமேந்தி கற்பகரசி அவள் தன் அறிவால் ஒரே மாதிரி தங்களில் கண்டுபிடிச்சிட்டான்னு சொல்கிறார். நளனும் தமயந்தியும் கருத்து பேர்ந்து வாழ்ந்தனர். 12 ஆண்டுகள் கழிந்தன. பிள்ளை செல்வங்கள் பிறந்தனர். தனது புத்தர்களுடன் அவர்கள் இளம் செல்வனே செழித்தது. மன்னனும் மக்களும் கருத்தொழிமிக்க வாழ்ந்த நாட்டில் பிரச்சனைக்கு இடமில்லை. ஆனால் 7.5 சனி பிடிச்சது. 7.5 சனி படிக்கும் போது என்ன ஆகுது? குதிகால் சரியாக நனையாதபடி அவசரமாக கால் கழுவி கொண்டு வந்தான் மன்னன். கழுவாத குதிகாலை பிடித்து கொண்டு பின்தொடர்ந்தார் சனீஸ்வரர். நண்பர்கள் குசலம் விசாரித்து உணவருந்தி சொக்கட்டான் விளையாட தொடங்கினர். புஷ்கரன் நெய்தல் நாட்டரசன் சனீஸ்வரன் முன்னமே பேசி வைத்து புஷ்கரனுக்கு சூதாட்டத்தில் வெற்றி பெற செய்ததாக வாக்களித்திருந்தார். அவரை பொறுத்தவரையில் நளனை துன்பக்கடலில் ஆழ்த்த வேண்டும். நளனின் கட்டகாலம் நேர சூதாட்டம் ஆரம்பித்தது. தோற்றுக்கொண்டே வந்தான். ஒரு வெற்றியானது காணாமல் எழுந்திருப்பதில்லை என்று படைகள், செல்வங்கள், நாடு அனைத்தையும் இழந்தான். கண் உறக்கம் மறந்தான். தமயந்தியை வைத்து கடைசியாக ஒரு ஆட்டம் ஆடு. அவள் அதிர்ஷ்டக்காரி. இழந்தையெல்லாம் திருப்பப்பட்டு விடலாம் என்று கோபமடைந்த நளன் பகடக்காயை தூக்கி எறிந்துவிட்டு மனைவி மக்களுடன் புறப்பட்டான். தமயந்தியுடன் இந்த குழந்தைகளுடன் எதிர்ப்பு நாடு சென்று விடு. அப்பாத்தில் போய் இரு, நான் அப்புறம் வந்து கூட்டம் போறேன்றான். ஆனால் தமயந்தி கடமை பற்றி மனம் இல்லாமல் காடானாலும் நாடானாலும் உங்களோட இருக்க சொல்லிட்டு பணியாட்களை வச்சு குழந்தைகளை மட்டும் தாத்தா அதுக்கு அனுப்பிச்சுடுறார். பாறைகளின் முக்கள் இருந்த மரத்தில் நடந்து வந்தால் தமயந்தியின் பாதங்கள் ரணப்பட்டு இருந்தன. அன்று முழுவதும் இரவு பட்னி. தமய சனீஸ்வரன் காகம் வடிவில் வாயில் மாமிசத்துடன் வந்து பறந்து வந்து இறைச்சியை பிடுங்கி தமயந்தியின் பசியை போக்கலாம் என்று நினைத்து இடுப்பு வேட்டியை உருவி தாழ பறந்திருந்த காகத்தை அடித்தான். ஆனால் துரதிருஷ்டம், காகம் வேட்டியிடம் பறந்து விட்டது. வழி இல்லாமல் பொண்டாட்டியோட புடவையை கட்டிட்டு இருக்காமல் தான் அந்த படம் இருக்கும். பாவம் விடிந்ததும் கண் வைத்து பார்த்தா கணவன் மருமகன் காத்திருந்தான். நான் அவளை விட்டுட்டு அப்படியே போயிடுறான். ஸோ அவள் புடவை தலைப்பு வேற கிழிந்திருந்தது. மேலும் வருத்தத்தை அளித்தது. அந்தபடியே வந்து பேடன் ஒருவன் இவளை பெண்டாளர் நினைத்து கற்புக்கரசி இவள் கண்களாயே ஏற்றி சாம்பலாக்கினார். அவ்விடம் வந்த வணிக குழுவினர் வந்தனர். அவளது அநாதவான நிலையை கண்டு அவளையும் அழைத்து சென்றனர். ஆனால் வெளியில் வந்த யானை கூட்டம் வணிகர்கள் பல துன்பத்தை கண்ட இவர்கள் இந்த துர்திருஷ்டசாலி இவ்வளோதான் எங்களுக்கு கஷ்டம்லாம் வருதுன்னு நினச்சிக்கிறாவ. ஸோ நலமகாராஜா தான் போகும்படியில் நெருப்பில் அகப்பட்டு தவிக்கப்படும் நாகத்தை காப்பாற்றினான். ஆனால் வெளியில் வந்தவுடன் அவனை நாகம் தீண்டியது. சத்தியருக்கு கட்டுப்படும் நாகமே உபகாரம் செய்தவருக்கு நீ அபகாரம் செய்யலாம் என்பது என்னை இப்படி உருக்குலையை வச்சு விட்டா கருப்பாயிரான். உடனே நாகம், வேந்தே, நான் உபகாரம் செய்து வந்திருக்கிறேன். மன்னனான உனக்கு உணவும் இருக்க இடமும் தந்தால் புஷ்கரனின் கோபத்துக்கு ஆளாவோம் என்று கருதியே மக்கள் கதவடைத்தனர். நான் கஷ்யபர் கத்ருவின் புதல்வன்.
கார்கோடகன் 7.5 ஆண்டு காலம் கஷ்டமான நாட்களில் ஒரு சில நாட்களே கழிந்துள்ளது. மீதியுள்ள நாட்களில் எவ்வாறு கழிப்பாய்? உன் ஆண்மையும் அழகும் கண்டு யாரும் வேலை தேட மாட்டார்கள். தற்பொழுது நீ மேனி கருத்து சிரித்து போய் இருக்கிறாய். உனது சமையல் திறமையும் தேரோட்டு மாற்றலையும் அயோத்தி நிறுத்து மன்னன் ருதுபரனிடம் வேலைக்கு சேர்ந்து இந்த காலத்தை கழிஞ்சு சொல்லி அங்கே போய் சேர்றான். அவன் கார்கோடகன் அவனை பாவமாக பார்த்தது. சனிக்கு 7.5 ஆண்டுகளுக்கு மேல் ஒருவரை துன்புறுத்த வேண்டிய அவசியம் இல்லை. மேலும் அந்த அடுத்த 7.5 ஆண்டுகளுக்கு 2.5 ஆண்டுகள் கொடுத்த தொலைகளுக்கு மாற்றாக சுகபோகங்களை அளித்தர வேண்டிய காலம் உண்டு. அப்பொழுது இழந்த நாட்டை திரும்ப பெறுவாய் சொல்லப்பட்டு, அதே மாதிரி என்ன ஆகுது, தமயந்திக்கு 2வது சுயம்பரை ஏற்பாடு பண்ணுற. அப்போ ருதுபர்ணன் கிளம்புறான். அதுக்கு அதை வந்து எஸ் ரீச் த பிளேசஸ் ஷார்ட்லி. அப்போ நடந்து தான் போட்டுறான் தேரை. அங்கே பார்த்தா ரீச் த ஸ்பாட்டு. எப்படி கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்த இப்படி 2வது சுயம்பரம் எப்படி நடக்குன்னு பார்க்கும்போது சமயக்கட்டுக்கு போகிறான். அங்கே போய் சாப்பிட்டு போய் பார்த்தா அப்பா அம்மா தேடின குழந்தைகள் வந்துடுறது. ஸோ குழந்தைகள் போய் இவனுடைய இது உருவம் மாறுறது. ஸோ இப்போ ருதுபர் எல்லாருக்கும் புரியாது யாரை பற்றி, நலனை பற்றி தெரிய வந்து ஸோ அவெல்லாம் வந்து தாத்தா அப்படி எடுத்து குழந்தைகள்லாம் ஓடி வந்து அப்பா அம்மா கண்டுபிடிக்கிறது. அந்த சுயம்பரம் நின்று போய்டுறது. நின்று போய் தமயந்தி நலனோட சேர்ந்தால் தான் கதை முடிகிறது. எதுக்கு சொல்ல வரேன்னா, அவன் எப்பேற்பட்ட தர்மராஜா பார்த்து சொல்கிறாரு வியாசர், நீ பட்ட கஷ்டமே ஒன்றுமே இல்லைப்பா. நல சக்கரவர்த்தி அவ்வளோ நல்லவன், ஒரே ஒரு சூதாட்டம் பண்ணினாலும் இவ்வளோ ஆயிடுத்து. ஸோ வி ஷுட் பி வெரி வெரி கேர்ஃபுல். திஸ் லெசன் விச் யூ ஆர் லேர்னிங். அதில் வந்து தமயந்தி வந்து ஷி சப்போர்ட்டட் ஹிம் எ லாட். தமயந்தி எதுக்கு போனால், நம்ம திருநள்ளாருக்கு போனால் நிலத்தீத்தன் இருக்கும். நிலம் தமயந்தி இருக்கா மாதிரி குளத்துல நடுவில் ஒரு மண்டபம் கடிச்சிருப்பான். நான் கூட வச்சுப்பேன், இவன் அயோத்திக்கிட்ட இங்கே வந்தால் இங்கே கூட வந்தா பார்த்தேன். அப்புறமா ஒரு பொள்ளாச்சி புக்கத்தெல்லாம் படித்தேன், இந்த ஓம் சக்தி புக்கில். அதில் திருஞான சம்பந்தர் சொல்கிறார், இந்த தர்பாரண்யேஸ்வரர் வந்து பார்த்தா வாழ்க்கையில் நலன் வந்து சேருமே. தர்பாரண்யர் வழிபட்டால் நம்ம கஷ்டங்கள்லாம் போய் வாழ்க்கையில் நலன் கூடுமேன்னு சொல்கிறது. இவன் நலமகாராஜா கதையை சேர்த்து இவன் பௌராணிக கதை விட்டு அந்த மாதிரி சுதபிம்பம் பண்ணி இவன் கதையை மாற்றி விட்டா அந்த ஊரில்னு சொல்லியிருந்தார். அது உண்மையான இதாக தான் இருக்குது. நான் திருநள்ளாறு எடுத்து பார்த்தா முன்னாடி நான் பேசியிருக்கேன் அதை பற்றி. எந்த சிவங்கோவில் உள்ள நுழையும் போது நல்லா பிடிச்சுங்க, நம்ம சிவங்கோவில் உள்ள பார்த்து உள்ள நுழையிறான். காம்பவுண்டுக்குள்ளே நம்மளுடைய வலது பாகத்தில் யார் இருப்பா, பாலசுப்ரமணியன் அது வெள்ளி தேவையானோட சுப்பிரமணியன் இருக்கும். இடது பாகத்தில் யார் இருப்பா, பிள்ளையார் இருப்பார். பிள்ளையார் இருக்கும் அந்த சைடில் இடது பாகத்தில். வலது பாகத்தில் இந்த பாலமுருகனுடைய அந்த மயில் கொண்டையை உடைச்சி அது சனீஸ்வரனை மாற்றி வச்சுருக்காங்க இங்கே திருநள்ளாறில். நல்லா பாருங்க, எங்கேயா சனீஸ்வரர் 2 கையோட இப்படி அபயம் கொடுத்துட்டு இடுப்பில் கை விஷயம் இருக்குமா, 4 கையோடு இருக்கும். சூலம் ஆயுதம்லாம் தனி வேறு, 4 கையோடு தான் இருப்பார் சனீஸ்வரன். ஆக்சுவலாக பாலசுப்ரமணியத்தை திருநள்ளாறில் வந்து சனீஸ்வரனை மாற்றின பெருமை அவளுக்கு தான் உண்டுங்க. இதோட தனியாக வேறு நமக்கு நம்ம இருக்கோம் திருநள்ளாறில். அப்போ என்ன, தர்பாரண்யேஸ்வரர் வழிபட்டால் வாழ்க்கையின் நலன் வந்து சேருமே. நம்ம வந்து சரி அவளை பிடிக்காது அப்படி தான் அர்த்தம். இவன் என்ன பண்ணியிருக்கா, டக்குன்னு பார்த்தான் அந்த சிற்பி, சாமி இதை இப்போ நான் உடச்சி தரேன் பாருங்கள், இது கவசம் போட்டுக்கோன்னா இந்த காக்கா வாங்கலாம் பண்ணி வச்சுருக்கா, அதெல்லாம் வேறு. முருகப்பெருமானை தான் வந்து அவள் வந்து சனீஸ்வரனை மாற்றி வச்சிருக்கான்னு எழுந்தார். அதில் அது ஓரளவு உண்மையான கருத்தாக தான் இருக்குது. இந்த பக்கத்தில் விநாயகர், இந்த பக்கம் முருகர் தான் இருக்கணும் அங்கே. அப்போ சனீஸ்வரன் அங்கே வந்து அங்கே எல்லாம் கவசத்தை வச்சு மூடியிருக்கா. அந்த காக்கை மயில் வாகனத்தை காக்கையாக மாற்றிடுச்சுக்கா. நெக்ஸ்ட் டைம் திருநள்ளாறு போகும்போது பாருங்க, அதில் மன்னிப்பேன் சனீஸ்வர பகவானுக்கு எத்தனை கையும் பாருங்க, மிச்ச கோவிலெல்லாம் போய் இப்போ தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி சனீஸ்வரன் வேறு விளையாடுகிற நலனோட சரித்திரத்தில் இதெல்லாம் நடந்தாலும் நார்த் இந்தியா,
நாட் இன் சவுத் இந்தியா. இது சொல்லி நீ தமயந்தின்ற அந்த எவ்வளோ பார்த்துருக்கோம். தமயந்தி இல்லாமல் பழைய கதைகள்லாம் கிடையவே கிடையாது. அவ்வளோ சிறந்த கற்பு கரசி, ரொம்ப அழகான பெண்மணி, நல்ல அறிவு ஜீவி அவ. ஸோ அவளை பற்றி பார்த்துருக்கோம். இந்த பாரதம் போற்றும் பெண்மணிகளில் பதிவிரதாவில் தமயந்தியை பற்றி நம்ம பார்த்துருக்கோம் சொல்லி இந்த பதிவத்தோடு நான் நிறைவு செய்கிறேன்.